குறைச்சலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேப்ப புண்ணாக்கு வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கும்போது இது மாதிரி செக்கு இருக்கிற இடங்களில் வாங்கி பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பலனை கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த வேப்பம் புண்ணாக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு ப்ளஸ் நெடித்தன்மை. சரிங்களா? கசப்பும் இருக்கும், நெடித்தன்மையும் இருக்கும். நீங்கள் வெயிலில் நேரடியாக மண்ணில் படுற மாதிரி இதை வந்து வேப்ப புண்ணாக்கு தூளாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிற தன்மைன்னு சொல்லுவாங்க, பொரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. மண்ணோட சேர்ந்து பயிர்களெல்லாம் எரிக்கிற தன்மைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடியது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது வேப்ப புண்ணாக்கை நேரடியாக பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுமையான உரமாக வேப்பம் புண்ணாக்கு பயன்படுமான்னு கேட்டால் இல்லைங்க. வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் முழுமையான உரமாக பயன்படுத்தக்கூடியதாக இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேதிப்பொருள், இதோடைய தன்மை மாற்றம் தான். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உரம் போடும்போது இயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா அது கூட சேர்த்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எரு அடிக்கிறோம் அப்படின்னா எரு கூட சேர்த்து போடலாம். ஜீவாமிர்தம் இது நம்ம கனஜீவாமிர்தம் போடுறோம் அப்படின்னா அது கூட வந்து கலந்து பயன்படுத்தலாம். வேறு ஏதாவது புண்ணாக்கு வந்து நம்ம உடச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேப்பம் புண்ணாக்கி சேர்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுமையான உரத்துக்கு இதை நம்ம பரிந்துரை பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி. வாங்க அது என்ன காரணன்றதை நம்ம முழுசாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்தினா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் விழும்போது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு ஒரு உயிர் சூழலை வந்து கட்டமைச்சு கொடுக்குது மண்ணில். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேப்ப புண்ணாக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வேப்ப புண்ணாக்கு போட்டால் பூச்சி புழுவெல்லாம் வந்து குறையும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பூச்சி புழு குறையுன்றதை தாண்டி வேப்ப புண்ணாக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. வேப்ப எண்ணெயுமே பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா அதுதான். வேப்ப எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் போதும் இருக்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர நேரடியாக போய் அழிக்காது. அதே போல் தான் வேப்பம் புண்ணாக்கும் செயல்படுது. நீங்கள் மண்ணில் போடும்போது இல்லை கரைசலாக கொடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பொருளை வந்து வளர்க்குது, தீமை செய்யக்கூடிய பொருளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே போகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கினுடைய அடிப்படை கான்செப்டாக இருக்குது. இதுதான் நம்ம அங்கே பயன்படுத்துகிற விதமும் சரி. இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தும் போது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை வந்து கட்டமைச்சு கொடுக்குது.